மலேசியர்களுக்கு மிகவும் பிடித்த உணவுகளான நாசி லெமா, ரொட்டி சானாய், சத்தே போன்றவை கடந்த 13 ஆண்டுகளில் 2 மடங்கு விலையேற்றம் கண்டுள்ளன. 2024ஆம் ஆண்டுக்கான பயனீட்டாளர் விலை குறியீட்டு அறிக்கையில் மலேசிய புள்ளி விபரத்துறை அதனை தெரிவித்துள்ளது. 2011இல் வெறும் 90 சென்னாக இருந்த ஒரு ரொட்டி சானாயின் சராசரி விலை 71 விழுக்காடு அதிகரித்து கடந்த ஆண்டு 1 ரிங்கிட் 54 சென்னாக பதிவாகியது. ஒரு தட்டு நாசி லெமாவோ 2 ரிங்கிட் 3 சென்னிலிருந்து தற்போது 3 ரிங்கிட் 68 சென்னுக்கு உயர்ந்துள்ளது. இது 81 விழுக்காடு விலை உயர்வாகும். கோழி இறைச்சி சாத்தேவின் விலையும் சளைத்ததல்ல. 2011இல் ஒரு குச்சி சாத்தே 51 சென்னுக்கு விற்கப்பட்டது. இப்போது 113 விழுக்காடு அதிகரித்து 1 ரிங்கிட் 9 சென்னுக்கு விற்கப்படுவதாக அத்துறை கூறியது. இவ்வேளையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பெரிய வெங்காயத்தின் விலை 139 விழுக்காடு அதிகரித்து கிலோவுக்கு 6 ரிங்கிட் 92 சென்னாக பதிவாகியுள்ளது. இதே 13 ஆண்டுகளுக்கு முன் அதன் விலை 2 ரிங்கிட் 89 சென் மட்டுமே. புத்தம் புதிய தேங்காய் பாலின் விலை கிலோவுக்கு 7 ரிங்கிட் 39 சென்னிலிருந்து 11 ரிங்கிட் 54 சென்னாக உயர்ந்துள்ள வேளை துருவிய தேங்காய் கிலோவுக்கு 5 ரிங்கிட் 18 சென்னிலிருந்து கடந்த ஆண்டு 8 ரிங்கிட் 33 சென்னுக்கு ஏற்றம் கண்டுள்ளது.